மாசம் பல லட்சம் சம்பாதிச்சும் மாசக் கடைசியில கையில காசு தங்கலையா? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வாங்குற சம்பளம் வந்த வேகத்துல செலவாகி கடன்ல நிக்கிற நிலைமையா? வாழ்க்கை முழுக்க இப்படியே கஷ்டத்துல போயிடுமோன்னு ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கா? நிறைய பேர் இன்னைக்கு இந்த நிதி நெருக்கடியில தான் சிக்கித் தவிக்கிறாங்க. வறுமைங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரோட பிரச்சனை மட்டும் இல்ல. அது ஒரு சமூகத்தையே பாதிக்கிற ஒரு விஷயம். ஒரு மனிதனை மிக கடினமான சூழ்நிலைகளுக்குத் தள்ளி சில சமயங்களில் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கவும் வறுமை காரணமாக அமைந்து விடுகிறது. இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, நான் உன்னிடம் இறை நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டார்கள். அவங்க இறை நிராகரிப்பையும் வறுமையையும் ஒன்னா சேர்த்து பாதுகாப்பு தேடுறாங்கன்னா வறுமை எவ்வளவு பயங்கரமான விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும். ஆனா இஸ்லாம் இந்த வறுமையை எதிர்கொள்ள அற்புதமான வழிகாட்டல்களை கொடுத்திருக்கு. இது வெறும் தத்துவங்கள் கிடையாது, நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிகள். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட 4 சக்தி வாய்ந்த செயல்களை பத்தி தான் பார்க்கப் போறோம். இந்த 4 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தா இன்ஷா அல்லாஹ் வறுமையிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரக்கத்தை பெறவும் இது ஒரு சிறந்த வழியாக அமையும். அதோட உங்க செல்வத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தை பற்றியும் இறுதியில பார்க்கப் போறோம். அதனால முழுசா பாருங்க. வறுமையிலிருந்து பாதுகாப்பு பெற முதல் மற்றும் மிக முக்கியமான செயல் நம்ம பெற்றோர்கிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கிறது தான். இது ஏதோ ஒரு சாதாரண அறிவுரை இல்ல. நம்ம பொருளாதாரத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நிறைய பேர் யோசிக்கலாம், அப்பா அம்மாவுக்கு நல்லது செய்யறதுக்கும் நம்ம பணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு. நேரடி சம்பந்தம் இருக்கு. திருக்குரான்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், உன் இறைவன் தன்னைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கிறான். இங்க நல்லா கவனிங்க. அல்லாஹ்வை வணங்கணுங்கிற முதல் கட்டளைக்கு அடுத்ததா உடனே வர்ற கட்டளை பெத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுதான். இஸ்லாம்ல அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மன்னிக்க முடியாத பெரும் பாவம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கட்டளைக்கு அடுத்தபடியா இதை சொல்றான்னா இஸ்லாம் பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்குன்னு பாருங்க. பெற்றோர் வயதாகும்போது அவங்கள பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆனா நாம இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறோம்? சில நேரங்களில் அவங்கள ஒரு பாரமா நினைக்கிறோம். அவங்களுக்காக செலவு செய்ய கணக்கு பார்க்கிறோம். இந்த எண்ணம் எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் திருப்தி பெற்றோரின் திருப்தியில் இருக்கிறது, அல்லாஹ்வின் கோபம் பெற்றோரின் கோபத்தில் இருக்கிறது. உங்க அப்பா அம்மா உங்க மேல சந்தோஷமா திருப்தியா இருந்தா அல்லாஹ் உங்க மேல திருப்தியா இருக்கான்னு அர்த்தம். அல்லாஹ் ஒருத்தன் மேல திருப்தி அடைஞ்சிட்டா அவனுடைய வாழ்வாதாரத்துக்கான கதவுகள் திறக்கப்படாதா? அவங்க மனசு கஷ்டப்பட்டா அல்லாஹ் நம்ம மேல கோபப்படுவான். அப்புறம் எப்படி பரக்கத், அதாவது அபிவிருத்தி உண்டாகும்? வறுமையிலிருந்து பாதுகாக்கிற இரண்டாவது சக்தி வாய்ந்த செயல் உறவினர்களோடு இணைந்து வாழ்வது. இதை இஸ்லாம்ல சிலத்துர் ரஹீம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மள பல பேர் உறவுகளை ஒரு பாரமா நினைக்கிறோம். விசேஷங்களுக்கு போறது வர்றது, அவங்க நல்லது கெட்டதுல கலந்துக்கிறது எல்லாத்தையும் ஏதோ கடமைக்கு செய்றோம். ஆனா உறவுகளை பேணுவது உங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவர் தனக்கு செல்வ வளம் வழங்கப்பட வேண்டும் அல்லது தனது வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அவர் தமது உறவினர்களுடன் சேர்ந்து வாழட்டும். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எவ்வளவு நேரடியான வாக்குறுதி பாருங்க. உங்க பொருளாதாரம் பெருகணுமா, உங்க ஆயுள் நீடிக்கணுமா, உங்க உறவினர்களோட தொடர்பை பலப்படுத்துங்க. மூன்றாவது விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அதுதான் தான தர்மம். இஸ்லாம்ல இதை சகாத் மற்றும் சதகான்னு சொல்றோம். இது ஏதோ பிச்சை போடுற மாதிரி இல்ல. இது இஸ்லாத்தோட வறுமைக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான திட்டம். பலர் நினைக்கிறாங்க தானம் செஞ்சா நம்ம காசு குறைஞ்சிடும்னு. இது ஷைத்தானுடைய ஒரு எண்ணம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தர்மம் செய்வதால் செல்வம் குறைவதில்லை.
இது சத்தியமான வார்த்தை. நீங்க அல்லாஹ்வுக்காக ஒன்னு கொடுத்தா அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கா திருப்பித் தருவான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வட்டியை அழித்து தர்மங்களை வளர்க்கிறான் என்று. இப்ப நாம பார்த்த இந்த 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வர உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நாம பேசின விஷயங்கள்ல எந்த ஒரு நல்ல பழக்கத்தை உங்க வாழ்க்கையில உடனே கொண்டு வர போறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயனடையட்டும். வறுமையை விரட்டக்கூடிய 4வது செயல் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்வது, அதாவது திக்ர் செய்வது. இது எப்படி வறுமையை போக்கும்னு நீங்க யோசிக்கலாம். பணம் கையில இருந்தாத்தானே வறுமை போகும், அல்லாஹ்வை நினைச்சா எப்படி போகும்னு. இங்கதான் நாம உண்மையான செல்வம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான செல்வம் என்பது பொருள்களின் பெருக்கத்தில் இல்லை, மாறாக போதுமென்ற மனதில்தான் இருக்கிறது. கையில கோடி ரூபாய் இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லைன்னா அவர்தான் உண்மையான ஏழை. அதே நேரம் கையில கொஞ்சம் பணமே இருந்தாலும் போதுமென்ற மனமும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் இருந்தா அவர்தான் உண்மையான பணக்காரன். திக்ர் செய்றது, அதாவது சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது, குர்ஆன் ஓதுறது, இது எல்லாமே நம்ம இதயத்துக்கு ஒரு விதமான அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்குது. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்வதால்தான் இதயங்கள் அமைதி அடைகின்றன. எப்போ ஒருத்தரோட இதயம் அமைதியா இருக்கோ அப்போ பேராசை, பொறாமை, உலகத்தின் மீதான அதீத பற்று இதெல்லாம் குறையும். செல்வத்தையும் வறுமையையும் கொடுப்பவன் அல்லாஹ்தான் என்ற ஆழமான நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை வந்துட்டா வறுமையை பற்றிய பயம் போய்விடும். அவன் கவலைப்படமாட்டான், மாறாக தனக்கு கிடைச்சதை வச்சு திருப்தி அடைவான். போதுமென்ற மனம் வந்துட்டா நாம ஹராமான வழியில சம்பாதிக்க நினைக்க மாட்டோம். வட்டி வாங்குறது, அடுத்தவங்களை ஏமாத்துறது போன்ற பாவங்கள்லிருந்து விலகி இருப்போம். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு ஹலாலான வழியில முயற்சி செய்யும்போது அல்லாஹ் நிச்சயமா அதுல பரக்கத்தை வைப்பான். ஆக திக்ர் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது வறுமையின் மன அழுத்தத்திலிருந்தும் அதன் தீமைகளிலிருந்தும் நம்மை காக்கும் ஒரு ஆன்மீக கவசம். இதுவரைக்கும் வறுமையிலிருந்து நம்மள பாதுகாக்கிற 4 வழிகளை பார்த்தோம். இப்போ நம்ம செல்வத்தை அழித்து நம்மை வறுமையின் பிடிக்குத் தள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தை பற்றி பார்க்கப் போறோம். அது என்ன தெரியுமா? அதிகப்படியான உலக ஆசை மற்றும் அதற்காக ஒருவரோடு ஒருவர் போட்டியிடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீதானையாக உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுவிடும் என்று நான் அஞ்சவில்லை. மாறாக உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு உலகச் செல்வம் தாராளமாக கொடுக்கப்பட்டதைப் போல் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டு, அதற்காக அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டதைப் போல் நீங்களும் போட்டியிட்டு, அது அவர்களை அழித்ததைப் போல் உங்களையும் அழித்துவிடுமோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன். எவ்வளவு ஆழமான எச்சரிக்கை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை விட செல்வப் பெருக்கத்தையும் அதற்கான போட்டியையும் தான் அதிகம் பயந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலக ஆசை வந்துட்டா மனுஷனுக்கு நல்லது கெட்டது தெரியாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஒரு வெறி வந்துடும். அடுத்தவனை விட நான் பெரிய பணக்காரனாகணும், அவனை விட பெரிய வீடு கட்டணும், அவனை விட விலை உயர்ந்த கார் வாங்கணும்னு ஒரு போட்டி மனப்பான்மை வந்துடும். இந்த போட்டி மனப்பான்மைதான் பல பாவங்களுக்கு வாசல். ஹலாலா ஹராமானு பார்க்காம சம்பாதிக்கத் தூண்டும். வட்டி, ஊழல்னு தவறான வழிகளுக்கு தள்ளும். உறவுகளை முறிக்க வைக்கும். சகோதரர்களுக்குள்ளேயே சண்டையை உருவாக்கும். இறுதியில என்ன ஆகும்? செல்வத்தில பறக்கத் போயிடும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது. நபி அவர்கள் சொன்னது போல இந்த உலக ஆசையே அவனை அழித்துவிடும்.